தூத்துக்குடி அருகே 12 வயது சிறுமியின் சடலம் ஒன்று முட்புதரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்போம். பிரபாகரன், இந்த சிறுமியோட மரணத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கு அருகில் இருக்கு கருங்குளம். இந்த ஊர் பக்கத்துல இருக்கிற தாதன்குளம் ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த பேச்சியம்மாள், இவங்களுடைய பொண்ணு புனிதா அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு படிக்காங்க. 12 வயசு மாணவி. இன்னைக்கு காலையில அவங்களுடைய உடல் அந்த தாதன்குளத்தை ஒட்டின ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது. அது பக்கத்துல இருக்கிற முட்புதர்ல கிடந்தது. அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது தெரியுது. என்னன்னா உடம்புல எல்லாம் நகைக்கீரல் மாதிரி இருக்குது. இப்ப போலீஸ் மோப்ப நாய்வு சகிதம் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரனும் இருக்காரு. பிரபாகரன், இந்த சிறுமி எப்ப காணாம போனாங்க, அதை பத்தி அவங்க பெற்றோர் தரப்புல என்ன சொல்லப்படுது, எப்படி அந்த பகுதிக்கு அவங்க வந்தாங்க, அந்த சிறுமி சடலமா கிடந்த பகுதிக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளவு தூரம், இதை பத்தி எல்லாம் விரிவா சொல்லுங்க. அதாவது தாதன்குளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு 200 மீட்டர் கிட்ட இருக்கும். 200-300 மீட்டர் இருக்கும். அதை நேற்று அந்த பொண்ணுடைய அம்மா பேசுற நிலைமையில எல்லாம் அந்த அம்மா மயங்கி விழுங்குறாங்க. ஏன்னா இப்ப அந்த பொண்ணுடைய உடல் வேற திருநெல்வேலி ஐக்கிரோண்டர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்ப காணாம போனாங்க என்னன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாட்ட கேட்கறது நம்ம பதில் சொல்ற லெவல்ல இல்லாத ஒரு மாதிரி அன்கான்சியஸாவே இருக்குதுங்க. பிரபாகரன், அந்த சிறுமியோட மரணத்துக்கு என்ன காரணம், அதாவது எந்த முறையில அவங்க அந்த இடத்துல சடலமா கிடந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நீங்க அந்த பகுதிக்கு போனீங்களா? அங்க அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அந்த பகுதியில தான் நம்ம இப்ப நிக்கோம். அந்த பொண்ணு உடல்ல கீரல்கள் இருந்ததுனால போலீசார் ஒருவேளை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோணத்திலேயே விசாரணை பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது இந்த பகுதியில ரயில்ல அடிபட்டதுக்கு உண்டான எந்த விதமான காயங்களும் அவங்களுக்கு இல்ல. உடல்ல ஃபுல்லாவே அவங்களோட உடுப்புகள் சரிவர இல்லாம இருக்கு. அதனால போலீஸ் தரப்புல கேட்கறப்போ அவங்க இதை நாங்க அந்த ஒரு சில கோணங்கள்ல விசாரிக்கும். இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்காகவும் இந்த பொண்ணை கொண்டிருக்கலாமா அப்படிங்கிற ரீதியில விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த செய்திகள் போலீஸ் தரகத்துல இருந்துங்க. பிரபாகரன், காவல்துறை விசாரணை அவங்களோட நடவடிக்கை பத்தி இப்ப தற்போது என்ன நிலவரம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா சொல்லுங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதியில விசாரணையில தான் ஈடுபட்டு இருக்காங்க போலீசார். அந்த பகுதி மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள அந்த ரயில்வே பக்கத்துல யாரும் போயிருந்தா காலையில போல கிராம சைடுங்கிறதுனால ஒதுங்கிறதுக்கு அந்த பக்கம் தான் போவாங்க. அவங்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அது போல அந்த ஊர் மக்கள்கிட்டையும் அவங்க என்னமே நீங்க போனீங்களா, எப்ப பாத்தீங்க, என்ன ஏதுங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. பிரபாகரன், இந்த சிறுமி இறந்தது தொடர்பா பக்கத்துல அதாவது அவங்க உறவினர் யார்ட்டையாவது பேசுனீங்களா? அவங்க யார் மேல சந்தேகப்படும்படியான நபர் யாராவது பத்தி சொல்லியிருக்காங்களா? அவங்க உறவினர் ஒருத்தர் இப்ப சொல்லியிருக்காரு. அவர் அவங்க அந்த பாடி இப்ப எடுத்துட்டு போனதுனால இதுல இப்ப வாரன் இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்ப ஒரு நிமிஷத்துல நான் கேட்டுட்டு நான் உடனே தகவலை சொல்றேன். பிரபாகரன், இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவுபட்டுருச்சா காவல்துறை சார்பா? எந்த பிரிவுல வழக்கு பதிவுபட்டிருக்கு, இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதாவது இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற ரீதியில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் போலீஸ் தரகத்துல சொல்லியிருக்காங்க. இதன் தவிர இப்ப தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் அங்க இருக்கிறதுனால இந்த விசாரணை அவர் விரைவில் விசாரணை முடுக்கி விட்டுருக்காரு. என்னங்கிறது இப்ப நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட இப்ப அவர் அந்த விசாரணை டீம்ல பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல போக முடியல. அவர்கிட்ட இப்ப என்னன்னு கேட்டுலாம்.